தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நிலையங்களை குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை முடிவாக இறங்கியிருக்காங்க. இந்த தடவை சும்மா போய் பொதுமக்களை அடிக்கிறது இதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. ஒரு 3 விஷயத்த நம்ம குறி வச்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சதே என்னன்னா, இந்த ஒரு மாசத்துக்குள்ள ரொம்பவே பார்த்தா போர் வந்துரும் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தனால ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணி வச்சிருந்தது. முதல் விஷயம், ராணுவ தளங்கள் அமெரிக்காவது இருக்கக்கூடாது. 2வது விஷயம், அமெரிக்கா எந்த விஷயத்துல எல்லாம் பிசினஸ் பண்ணுதோ அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கட் பண்ணோம். அப்ப எதுல எல்லாம் பிசினஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட், அதுக்கப்புறம் இந்த ஹார்பரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வதா முக்கியமாக எண்ணெய் தான் அவங்களுக்கு எடுக்கணும். மத்திய கிழக்குனாவே அவர்களை பொறுத்தளவுக்கு எண்ணெய் தான். எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் கிடங்குகள், அதே மாதிரி எண்ணெயை சுத்தப்படுத்தக்கூடிய இடங்கள், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா கூட்டாளியாக இருக்கிறாங்க. அதனால நேத்து முழுவதும் UAE-ல இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலயத்தை தாக்கி இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா UAE சடனா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாடு UAE-ஆ இருந்தாலும் சரி, அதுல அந்த ஆலயத்துக்கு யார் முதலாளியாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது UAE பிளஸ் அமெரிக்காவா இருக்கிறாங்க. அப்ப 2 பேர்த்துக்குமே அதுல லாபம் இருக்குங்கிறதுனால அதை அடிச்சிருக்காங்க. அடுத்தது அப்படியே சவுதியுடைய அரம்கோலயே 3 தாக்குதல் பண்ணிருக்காங்க. அரம்கோவுடைய தலைமையில நிறைய எண்ணெய் ஆலயங்கள், கிடங்குகள்லாம் இருந்து கொண்டு இருக்குது, கிணறுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான இடத்தை, அதுவும் அமெரிக்காவோட டைப் ஆயிருக்கக்கூடிய இடத்தை தாக்கியிருக்காங்க. தாக்கின உடனே பாத்தீங்கன்னா இப்ப எண்ணெய் உற்பத்தி செய்யறத நிறுத்தி இருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவசரமாக எல்லாத்தையும் வேலையை நிறுத்தி இருக்காங்க. மிஷின் எல்லாம் ஓட விடாம நிறுத்தி முழுசா இப்ப இழுத்து மூடிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அங்கிருந்து எண்ணெய் உற்பத்தி ஆக போறதுலன்னு அர்த்தம். அதாவது சேதத்தை குறைப்பதற்காக அப்படியே வேலை எல்லாமே நிறுத்திட்டாங்க. அங்கிருந்து ஆட்களை வெளியேற்றிட்டாங்க, அங்க நடக்கக்கூடிய வேலைகளை நிறுத்திட்டாங்க. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய உற்பத்தி இருக்காது. அந்த மாதிரி சவுதி இது பண்ணிருக்காங்க. அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா பிரான்ஸ்லயும் போய் அடிச்சிருக்காங்க. யூகேவையும் போய் தாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாடுகள்ல இப்ப தாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈரான் 1, 2, 3 ஆரம்பிச்சாங்க. முதல்ல 6 நாடுகளை அடிச்சாங்க, அப்புறம் 9 நாடுகள் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா 15 நாடுகள் பக்கம் போயிருச்சு. 15 நாடுகள்ல ஈரான் தாக்குறாங்கன்னா சும்மாலாம் ஈரானை பலவீனமா நம்ம நினைச்சிடவே முடியாது. சிலர்லாம் சொல்றாங்க ஈரான் கோவத்துல தாக்குறாங்க, இதெல்லாம் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்கு. உடனே யூகே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காட்ட சொல்லிட்டாங்க, நாங்க உங்களோட துணை நிக்கிறோம், நீங்க எங்கள்ட்ட இருந்து என்ன வேணா எடுத்துக்கோங்க, எப்ப வேணா போர் விமானத்தை எடுத்துக்கோங்க, ஆட்களை எடுத்துக்கோங்க, ஈரானை நீங்க அழிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க யூகே அமெரிக்கா சொல்லிட்டாங்க. காரணம் யூகேவை அடிக்கிறதுக்கு காரணமே யூகே ஆல்ரெடி விமான தளங்களை எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆட்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கறதுனாலதான் அங்கிருந்துதான் தாக்குதல் வருதுங்கிறத அறிஞ்சுதான் தாக்கியிருக்காங்க. இந்த நிலைமையில மறுபடியும் யூகே பகிரங்கமா கொடுக்குறாங்க. இத்தனை வரையும் மறைமுகமா செஞ்சுட்டு இருந்தது, இப்ப பகிரங்கமா செய்யறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். தப்பு ஈரான் மேல கிடையாது, யூகே மேலதான் இருக்கு. அடுத்து பார்த்தா இஸ்ரேலுடைய எண்ணெய் நிலையங்களையும் என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல்ல முக்கியமான எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கடல்ல அமைந்திருக்கு. அதுல இருந்துதான் அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதாவது கொண்டு வரதெல்லாம் அது மூலமா தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதையும் தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எண்ணெய் நிலையங்களையும், எண்ணெய் கிடங்குகளையும், அதுக்கப்புறம் பார்த்தா கிணறுகளையும் தான் நேத்தெல்லாம் குறி வச்சிருக்காங்க. பல இடத்துல, ஒரு இடத்துல கிடையாது, பல இடத்துல சவுதி, UAE, இஸ்ரேலு, இன்னும் பல இடங்கள்ல பார்த்தா தாக்கப்பட்டிருக்கு. முக்கியமா குவைத், கத்தாரு, அங்கேயும் பார்த்தா அடுத்தடுத்து தாக்குதல்கள் போயிட்டு இருக்கு. இப்ப ஈரான் அடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க. இந்த போர் நிக்குமான்னு கேட்டா, ட்ரம்ப்கிட்ட கேட்டதுக்கே ட்ரம்பே சொல்லிட்டாரு, ஒரு 4-5 வாரம் போகும் அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4-5 வாரம் போனாலும் நாங்க தாக்கு பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா மறைமுகமா பேச்சுவார்த்தைக்கு சொல்லி விட்டு எந்த பதிலும் வரல. ஈரான் சொல்லிட்டாங்க, நாங்களாம் சமாதானத்துக்குலாம் வரமாட்டோம்னு சொன்னனால இப்ப வேற வழி இல்லாம ட்ரம்ப் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல நாங்க பிளான் பண்ணது வேற அப்படிங்கறதையும் ட்ரம்பே பேட்டியில சொல்றாரு. அதாவது என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஒரே அட்டாக்ல வேலை முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப நிலைமை வேறையா போயிட்டு இருக்கு. வேற வழி இல்ல, அமெரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இது அப்படியேதான் போயாகணும். இதே நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த இடத்துல இப்ப அமெரிக்கா போர் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு லாபமும் இல்லாம இஸ்ரேலுக்காக மட்டும்தான் போர ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு 2 விஷயம் மறைவாக இருக்கு. பொதுவாவே அமெரிக்காவுக்கு என்னன்னா, ஈரான்ல ஆட்சியை மாத்தி மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய பிசினஸ நம்ம அமெரிக்கா கொண்டு வரணும். ஏன்னா ஆயத்துல்லா குமீனி அவர்கள், அதாவது IRGC இருக்கும் போதும் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது அமெரிக்கா கூட அவங்க டைப் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால ஆட்சியை மாத்தணும்னா வேற யாராவது வருவாங்க. வேற யார் வருவானா, அந்த ஷா குடும்பத்தை சேர்ந்தவர் வருவாரு. அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, அமெரிக்காவோடு தொடர்புலதான் இருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு கூட பேட்டி அளிச்சிருக்காரு, நல்லா கோட் ஷூட் எல்லாம் போட்டு, நல்லா டையெல்லாம் போட்டு, நீட்டா, எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல,
எந்த கஷ்டமும் படாம வந்து சேர்ல உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஈரான் மட்டும் எங்கிட்ட மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா நான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவை வந்து பலப்படுத்த ஆசைப்படுறேன், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய உறவை வந்து பலப்படுத்த ஆசைப்படுறேங்கிறாங்க. இவங்க கையில இருந்துதான் ஆட்சியை கஷ்டப்பட்டு ஆயத்துல்லா கொமேனி அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, மீட்டெடுத்தாங்க. இப்ப வந்து பார்த்தா நோகாம ஒரு கஷ்டமும் படல, ஈரான்காரனும் இஸ்ரேல்காரனும் வந்து சண்டை போடுறாங்க. பக்கத்தால் இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் தீமை பண்ணுது. எல்லாருமே வந்து துரோகம் வேலை பண்ணதுக்கு பிறகு ஈரான் வீழக்கூடிய நேரத்துல இவர் வந்து அப்படி நோகாம வந்து கோச்சுட்லாம் போட்டு என்ன பண்றாரு, ஆட்சி எடுக்கிறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காரு. எங்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் எவ்வளவு பாசமா பின்னி பின்னியே போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லி வச்சிருக்காரு. இததான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்கறாங்க. இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்யறாங்களே ஈரான் மேல, இதுக்கு பேர் வச்சிருக்கதே ரைசிங் லயன் தான் வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த குடும்பத்தை தான் மறுபடியும் மீண்டு கொண்டு வராங்க. அங்க ஆட்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிடும். அப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இது ஒண்ணு இஸ்ரேலுக்காக மட்டும் செய்யல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எண்ணெய் வளங்கள் கிடைக்கும் அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒருவேளை ஆட்சியே மாறல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆட்சியே மாறாட்டினாலும் எப்படி இந்த வெனிசுலால என்ன பண்ணாங்கன்னா, போய் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியை போய் கைது பண்ணிட்டு வந்ததோட வேலையை முடிச்சாங்கன்னா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து முக்கியமான எண்ணெய் உற்பத்தி முழுவதையுமே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க அமெரிக்கா. இப்ப அதே வேலைதான் ஈரான்லயே பண்ண பாக்குறாங்க. ஈரான்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டா, பொதுவாவே ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது இல்லாம ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவுல, அதாவது ஈரானுடைய பரப்பளவும் கத்தாருடைய பரப்பளவுலையும் நடுவுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 9,000க்கும் அதிகமான ஸ்கொயர் மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து இருக்கு. இதுதான் உலகத்திலே நம்பர் 1 இடம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா, பூமி கீழே இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸை எடுத்து அதை அப்படியே லிக்விஃபைட் கேஸா மாத்துவாங்க. மாத்தி தான் பயன்படுத்த முடியும். அந்த நேச்சுரல் கேஸை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாம அதை அப்படியே மாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து எண்ணெய் எடுத்துப்பாங்க. அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஆனா நம்பர் 1 இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். அதனால ஈரானும் கத்தாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு அவ்வளோன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல பார்க்கும்போது 3700 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து பார்த்தா ஈரானுக்கும், 4000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பார்த்தா கத்தாருக்கும் இருக்கு. அப்ப ஈரானு கத்தாரு ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரி அளவுக்கு வருது. இவங்களுக்கு ஒரு 49%, அவங்களுக்கு ஒரு 50%, அந்த 51% அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கத்தார் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க அந்த நேச்சர் கேஸ வந்து எல்என்ஜி கேஸா மாத்தி கொடுக்குறாங்க பாருங்க. அதை தான் வந்து அமெரிக்கா காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. காசை கொடுத்து நம்ம ஏன் வாங்கணும், அதை சும்மாவே நம்ம எடுக்கலாம்னா எப்படி எடுக்க முடியும்னா, கத்தார போய் ஒண்ணும் பண்ண முடியாது. கத்தார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப யார் வீக்கா இருக்காங்கன்னா, ஈரான் தான் வீக்கா இருக்காங்க. ஏன் ஈரான் வீக்கா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் பிரிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா பிரிக்கப்பட்ட இடத்துல பாதி இடம் வந்து கத்தாருதுன்னா, கத்தார் வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எண்ணெய்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வித்துட்டு இருக்காங்க. ஆனா ஈரானால இன்னைக்கு வரையும் அதுல இருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியல. ஏன் சம்பாதிக்க முடியலன்னா, அமெரிக்கா தடை போட்டிருக்கு. ஈரான் அதை உற்பத்தி செய்யறதுக்கும் முடியாம தடை இருக்கு. அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணாலும் எந்த நாடும் அவங்கள்ட்ட வாங்க மாட்டாங்க. யார் வாங்கினாலும் ஈரான்கிட்ட வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்க மேல 500% வரி போட போகுதுன்னு சொன்னா யாரும் பயந்துப்பாங்க. அதனால இதுவரையும் எந்த நாடும் முன் வரல. இப்பதான் சைனா முன் வந்தாங்க. அதை வந்து ஈரான் வந்து செஞ்சு கொடுக்க போறதா இருந்துச்சு. அதுக்குள்ள இப்ப இந்த போர் வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா இந்த போரின் மூலமாக அந்த இடத்த நாம கைப்பற்றிடலாம். அதாவது வந்து அதுல பாதி கத்தாரோடது விட்டுருவோம். அந்த கத்தார்ட்ட நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட்டுட்டு அந்த ஈரானோடது ஃப்ரெஷ்ஷா தானே இருக்குது. இப்ப நம்ம ஈரான் அடிச்சு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாலும் சரி, கொண்டு வரவே முடியாட்டினாலும் ஏதோ ஒரு விதத்துல அதை கைப்பற்றுவோம். அதை கைப்பற்றிட்டோம்னா இப்ப இந்த போருக்கு இவங்க செலவு பண்ற காசு, அதுக்கப்புறம் இனி இந்த போர் எத்தனை ஒரு மாசம் ஆனாலும் அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்களோ அதை விட 100 மடங்கு காசு அதுல இருந்துட்டு இருக்கு. அப்ப வந்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து இப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்கிறது உண்மைதான். இந்த போர்ல உங்களுக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய நஷ்டம் தான், பெரிய செலவு தான். ஆனா எதுவரைய நஷ்டம் செலவு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த பிடிக்காத வரையும் தான். ஒருவேளை அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்டா அதுக்கு பிறகு அமெரிக்காக்கு இந்த போர் பெரும் லாபமாக போயிடும். இப்ப அதை நோக்கிதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் தெரிஞ்சுதான் ஈரானும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க,
விட்டு கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்த ரைஸ் ஆஃப் பலாவி வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா உடனே அதை தூக்கி அமெரிக்கா கொடுத்து போட்டு இந்த ஜூலானி மாதிரி பேருக்கு மட்டும் என்ன பண்ணுவாரு, ஆட்சி செய்வாரு, மிச்சதெல்லாம் நீ எடுத்துக்கப்பா, எனக்கு நான் ஈரான்ல பார்த்தா நான் ஒரு பிரசிடென்ட்னு நான் சொல்லிக்கிறேன், அதோட போதும்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இதுக்கு இடம் கொடுக்காம தான் இப்ப ஈரான் சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப அமெரிக்காவுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபமான ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், இன்னொரு பக்கம் மத்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கூட ஈரான் அடிக்க துணிஞ்சிருக்காங்கன்னா அப்ப அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் இப்ப போய் கொண்டிருக்கு. இதை அமெரிக்காவே நினைச்சு பார்க்கலன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வளங்களை எல்லாம் தொடமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையுமே கை வச்சு விட்டுருக்காங்க ஈரான். இப்போது இன்னும் நிறைய அப்டேட்டுகள் கொண்டே இருக்கு. அடுத்தடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. இந்த ரமலானுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹதியாவாக அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.